press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. Friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான டெக்னாலஜி நியூஸ் தான் பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். and நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா நம்ம பார்க்க போற நியூஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா TikTok. இந்த அப்ளிகேஷன் பேரை சொன்னாலே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த TikTok. இந்த அப்ளிகேஷன் மேல இப்போ 40 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த ஃபைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 13 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களோட தகவல்களை அவங்களுடைய பேரண்ட்ஸ் அனுமதி இல்லாமல் இந்த TikTok அப்ளிகேஷன் வந்து சேகரிச்சதா அது மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் 40 கோடி ரூபாய் ஃபைனும் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் TikTok தரப்பில் வந்து நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் எங்களுடைய அப்ளிகேஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில புது ஃபியூச்சரை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் TikTokல இப்போ புதுசாக ஒரு ஃபியூச்சரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கமெண்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட் ஃபில்டர் எதுக்காக அப்படின்னா, நார்மலாக வந்து இப்போ ஒரு வீடியோ டிக்டாக்ல இருக்கு அப்படின்னா நம்ம அதில் எந்த மாதிரியான கமெண்ட் வேணாலும் நம்மளால பண்ண முடியும். பட் இந்த கமெண்ட் ஃபில்டர் இனிமே வந்து ஒரு சில கமெண்ட்ஸை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணும். எல்லா கமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணாதா. அதாவது நம்ம ஒரு கமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்லைனா பேட் வேர்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்பேம் லிங்க்கை எடுத்துகிட்டு வந்து கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கமெண்ட் ஃபில்டரை வந்து தடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கமெண்ட் ஃபில்டர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. தமிழில் வந்து இப்போதைக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கூடிய சீக்கிரமே வந்து இந்த கமெண்ட் ஃபில்டர் வந்து தமிழ்லையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எந்த வேர்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை நீங்கள் வந்து மேனுவலாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த வேர்டு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்டர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டிக்டாக்ல வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிக்டாக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் உங்களுடைய மொபைலில் இருக்கா, அப்படி இருந்தால் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூகுள் நிறுவனம் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க, கூகுள் குரோமை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக சடனாக இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கூகுள் குரோமில் ஒரு சின்ன செக்யூரிட்டி பக்கை வந்து அவங்க புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களுடைய கூகுள் நீங்கள் பழைய வெர்ஷன் கூகுள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸான பக்கை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து சடனாக வந்து சால்வ் பண்ணி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர்லையோ அல்லது அஃபிஷியல் சைட்லையோ போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் எல்லாமே வந்து ரொம்பவுமே சேஃபாக இருக்கும். ஸோ ரொம்பவுமே சீரியஸான பக், அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாகவே வந்து கூகுள் குரோமை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக ஆனர் வந்து மேஜிக் 2 அப்படின்ற ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, பட் இந்தியாவில் லான்ச் பண்ணலை. ஸோ அதை வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த மொபைலை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த மொபைலோட ப்ரைஸ் சைனாவில் லான்ச் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இந்தியன் ருபீஸில் வந்து ஒரு 60,000 ரூபாய் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த மொபைலில் அப்படி என்னதான் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் மட்டுமே வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இதில் அட்வான்ஸ் லெவலான 3D டெக்னாலஜியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து சம்திங் ஏதோ புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து இது இந்தியாவில் வந்து இன்னும் லான்ச் ஆகலை. அதனால் இதை பற்றி பர்ஃபெக்டான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைக்கல. அதனால் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு ஃபியூச்சரை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ வெயிட் பண்ணி இந்த ஹானர் மேஜிக் 2 மொபைலில் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சம்திங் ஏதோ புதுசாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், குறிப்பாக இந்த ஜிபி வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி மோடர்ன் வெர்ஷன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா, அஃபிஷியல் வாட்ஸ்அப் தவிர வேறு சில வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடனே வந்து நீங்கள் அந்த மோடர்ன் வெர்ஷனில் இருந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப்புக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் சேஞ்ச் ஆகாமல் அந்த மோடர்ன் வெர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோடர்ன் வெர்ஷனில் வந்து இருக்கிறதா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜிபி வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாகவே வந்து பேசிகிட்டு இருக்கோம் 5G வந்து எப்போ இந்தியாவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மந்தில் வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் ஜூன் மந்த்துக்குள்ளே வந்து இந்த 5G வந்து நாங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இப்போ வந்து ரொம்ப லேட்டு தான் ஓகேங்களா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5G வந்து ரொம்பவே லேட்டாக தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஈவன் சைனா அண்ட் அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ கரண்ட்டில் வந்து 5G வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வந்து 4G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஈவன் சாம்சங் அண்ட் எல்ஜி இந்த மாதிரி மொபைல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் எல்லாம் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே ஜூனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஸ்பீடாக வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஸோ உங்களுக்கு 5G எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த ஜூன் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு 5G கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை வந்து 1 வீக் முன்னாடியே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து சேல் கிடைக்கல. பட் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து முறையாக வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து வாரம் வந்து சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெட்மி நோட் 7 மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட், அதாவது எம்ஐ அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெப்சைட் அப்படி இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறமும் ஆல்ரெடி இருக்கு இல்லையா ஓல்டு மாடல், அந்த மாடலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரைஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 அண்ட் 1500 ஸோ இந்த மாதிரி ருபீஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரொம்ப கம்மி காசுக்கு வந்து ஆஃபரில் வந்து சேல் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஆஃபரில் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்ஐயோட அஃபிஷியல் சைட்டில் வந்து போய் பாருங்கள். நிறைய மொபைலோட ப்ரைஸை வந்து கட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரெட்மி மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தை வந்து யூஸ் பண்ணி அஃபிஷியல் சைட்டில் தாராளமாக வந்து வாங்கலாம். ஓகே, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வர மொபைல்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பாப்புலரான உடனேயே சடனாக அதுலேருந்து சப் பிராண்டை வந்து பிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த வகையில் ஷவுமி நிறுவனம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போக்கோ அப்படின்ற ஒரு சப் பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து மொபைலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஓப்போ நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரியல்மி அப்படின்ற ஒரு சப் பிராண்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ரியல்மி அப்படின்ற அந்த சப் பிராண்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இப்போ இந்தியாவில் டாப் 10 சேல் மொபைலில் வந்து இந்த ரியல்மி அப்படின்ற அந்த மொபைலும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு மொபைல் தான் இந்த ரியல்மி மொபைல். இது வந்து ஒப்போவோட சப் பிராண்ட். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்போ நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு சப் பிராண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரினோ அப்படின்ற ஒரு சப் பிராண்டை வந்து கிரியேட் பண்ணி மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து குறிப்பாக வந்து 10,000லேருந்து 15,000 ஸோ இந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து ரொம்பவுமே வந்து சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சீப்பான ப்ரைஸில் வந்து ரொம்ப அதிகமான கான்ஃபிகரேஷனோட கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே வந்து ரினோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மொபைல் பிராண்டை கேட்டிங்க அப்படின்னா அது வேறு எதுவுமே கிடையாது, ஓப்போவோட சப் பிராண்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ இந்த நியூஸில் உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.